அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முக அழகை மட்டும் பார்த்து ஆசைப்பட்டு திருமணம் செய்யும் சில ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் காப்பாற்றணும். எல்லாரையும் ஒருவருடைய முக அழகை மட்டுமே அடிப்படையாக வைத்து காதலிப்பதோ அல்லது திருமணம் செய்ய ஆசைப்படுவதோ அது தற்காலிகமானது மற்றும் சீக்கிரத்தில் ஏமாற்றக்கூடியது என்று எச்சரிக்கைப்படுகிறது. முக அழகை மட்டும் பார்த்து ஏமாந்து அக அழகை அதாவது குணத்தை கோட்டை விடுபவர்களுக்கு ஏற்படும் இழப்புகள் குறித்து இஸ்லாம் கூறும் தெளிவான முக அழகு என்பது காலப்போக்கில் மாறக்கூடியது. ஒருவருடைய குணமும் மார்க்கப்பற்றும் மட்டுமே வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும். முக அழகை மட்டும் நம்பி இணையும் தம்பதிகளுக்கு இடையே ஆரம்பகட்ட ஈர்ப்பு குறைந்தவுடன் சண்டைகளும் சச்சரவுகளும் வரத் தொடங்கும். இதனால் வீட்டில் கிடைக்க வேண்டிய உண்மையான அமைதியும் அன்பும் அதாவது சக்கீனா என்னும் மன அமைதியும் பறிப்போய்விடுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துணையை தேர்ந்தெடுப்பது குறித்து மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுதலை வழங்கியுள்ளார்கள். ஒரு பெண் 4 காரணங்களுக்காக மனம் முடிக்கப்படுகிறாள். 1 அவளது செல்வத்திற்காக, 2 அவளது குடும்ப பாரம்பரியத்திற்காக, 3 அவளது அழகிற்காக, 4 அவளது மார்க்கப்பற்றிற்காக. எனவே நீங்கள் மார்க்கப்பற்றுள்ளவளை தேர்ந்தெடுத்து வெற்றி பெற்றுக்கொள்ளுங்கள். ஆதாரம் நூல் புகாரி மற்றும் முஸ்லிம். அழகை முதன்மையாக வைக்கும்போது ஒரு நல்லொழுக்கம் உள்ள இறை பக்தியுள்ள துணையை அடையும் பாக்கியத்தை ஒரு மனிதன் இழந்துவிடுகிறான். திருமணம் என்பது இம்மைக்கு மட்டுமல்ல, மறுமை ஆகிரத் வாழ்விற்கும் சேர்ந்தே வழிகாட்டும் ஒரு புனிதமான பந்தம். துணையின் முக அழகு ஒரு மனிதனை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லாது. ஆனால் துணையின் நல்லொழுக்கம் மார்க்கப்பற்றும் கணவன் மனைவி இருவரையுமே நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்கிறது, மேலும் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும். அழகை மட்டும் பார்ப்பவர் இந்த உன்னதமான மறுமை வெற்றியை இழக்க நேரிடலாம். திருமணத்தின் முக்கிய நோக்கம் நல்லதொரு சந்ததியை உருவாக்குவதாகும். முக அழகை மட்டும் பார்த்து நற்குணம் இல்லாத ஒருவரை திருமணம் செய்யும் போது பிறக்கும் குழந்தைகளுக்கும் சிறந்த ஒழுக்கத்தையும் ஆன்மீகத்தையும் கற்றுக் கொடுக்க முடியாது. மேலும் ஒரு நல்ல தாய் அல்லது நல்ல தந்தையை பிள்ளைகளை இழக்க நேரிடலாம்.